Welcome to VL Academy. In the video, final accounts of companies, exercise problem number 11, நம்ம பார்க்க போறோம், which is in page number 7.93. So, இதுதாங்க 10th problem ஓட question. அதோட trial balance கொடுத்திருக்காங்க and also some adjustments has been given. இந்த problem கொஞ்சம் lengthy-ஆ இருக்கு அப்படிங்கிறதுனால it extend to the next slide. So, this is another part of question and அதில் சில adjustments கொடுத்திருக்காங்க. என்னென்ன adjustment அப்படின்னு பார்த்தீங்கன்னா closing stock, that is 6,000 rupees, outstanding wages, இதெல்லாமே வந்து நம்ம நிறைய ப்ராப்ளமில் பார்த்துட்டோம். அதனால அந்த adjustmentsக்கெல்லாம் நான் பெரிய explanation கொடுக்கல. And depreciation and director declared a final dividend at 20% on paid up capital. ஸோ நம்மளோட ஷேர் கேபிட்டல் வேல்யூ எவ்வளவோ அதுலேருந்து 20% எடுத்து ஃபைனல் டிவிடெண்ட் அப்படிங்கிறத அந்த வருஷ கடைசியில் கொடுக்கறது. ஓகே, அது போக நீங்கள் ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியம் டிவிடெண்ட் 5,000 இருக்கும். இன்டீரியம் டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சில கம்பெனிஸ் இஃப் தே ஃபேஸ் வெரி குட் ப்ராஃபிட் ஆர் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட், அந்த சமயத்தில் அந்த வருஷத்தோட பாதியிலேயே அவங்க ஒரு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து இன்டீரியம் டிவிடெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதனால இந்த 20,000 and 5,000 ஹேஸ் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அது நம்ம என்னங்கிறது ப்ராப்ளமில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட். அது நம்ம டெட்டாஸ்லேருந்து இது பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது வந்து விச் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ லைபிலிட்டி இன் தி பிஸ்னஸ். ஓகே, ஸோ அதுதான் இந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளம்லையும் இது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்காது. ஓகே, now let's see how to work out this problem. ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வர சப்ஹெட்டிங்ஸ்க்குரிய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் தேட் வி நீட் டு கிரியேட் சம் ஒர்க்கிங் நோட்ஸ். ஸோ அதுதான் இது. இதில் ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறோம், அதில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ அதை பண்ணி அதுலேருந்து நமக்கு எப்படி வருமானம் வரும்னா அந்த பொருளை விற்றா தான் வருமானம் வரும். ஸோ அப்படி விற்றதுனால நமக்கு வந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,000 rupees. ஸோ தட் இஸ் கால்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதர் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் போக வேறு விதமாக நமக்கு என்னென்ன இன்கம் வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரையும் we have received rent from some part of our premises. அது சும்மாவே இருக்குது, சரி எதுக்காவது நம்ம ரெண்ட்டை கொடுத்தோம்னா ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்கன்னா அதுலேருந்து வர்றதை தான் நம்ம அதர் இன்கம்க்கு கீழே போடுவோம். தட் இஸ் 3,500 rupees. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 7,000 rupees. அதில் பர்ச்சேஸை ஆட் பண்ணணும் 30,000 rupees. அண்ட் கேரேஜ் இன்வர்ட்ஸ். கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாங்கின பொருளை நம்ம இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நாம தான் செலவு பண்ணணும். ஓகே, அங்கே விற்கிறவங்க இடத்துல இருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு அது வந்து நம்ம லாரியில் கொண்டு வரலாம், ஃப்ளைட்டில் கொண்டு வரலாம், எதில் வேணாலும் கொண்டு வரலாம். பட் அது கொண்டு வர்றதுக்கு செலவாகும். அதை தான் கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படிம்போம். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸையும் நம்ம பர்ச்சேஸோட ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணுறப்போ வில் கெட் 39,000 rupees. அதில் க்ளோசிங் ஸ்டாக்கை டிடெக்ட் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் இஸ் 6,000 rupees. அதை டிடெக்ட் பண்ணுறப்போ வில் கெட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வேல்யூ இஸ் 33,000 rupees. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸுக்கு கீழே எம்ப்ளாயி என்ன மாதிரியான பெனிஃபிட் தே ஆர் ரிசீவிங் ஃப்ரம் த கம்பெனி ஆர் ஃப்ரம் த பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேல் ரிசீவ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேஜஸ் அண்ட் சேலரிஸ். ஸோ அதை தான் நம்ம இந்த ஹெட்டிங் கீழே போடணும். ஸோ வேஜஸ் பார்த்தீங்கன்னா 8,000 rupees. அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸும் ஒரு 1,000 rupees கொடுத்துருந்தாங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணணும். அண்ட் சேலரிஸ் இஸ் 15,000 rupees. ஸோ ஆல் டுகெதர் 24,000 rupees as employee benefit expenses. And next one is depreciation and amortization expenses. So depreciation on machinery, இது எல்லாமே வந்து இந்த ப்ராப்ளமில் வேல்யூவாக தான் கொடுத்துருக்காங்க. We no need to calculate in a form of percentage. So depreciation on machinery is 2,000 rupees and depreciation on building is 7,000 rupees and depreciation on motor vehicle is 620 rupees. So இதெல்லாம் சேர்த்து will get 9,620 rupees as depreciation and amortization expenses. And the last subheading is other expenses. Other expenses கீழே மற்ற செலவுகள் எல்லாம் வரும். மற்ற இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சார்ஜஸ். இன்கேஸ் நம்ம வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் எடுத்துடணும் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணணும். தட் இஸ் 400 rupees. Traveling expenses 4,000 rupees and discount allowed
1500 and printing and stationery. இதெல்லாம் நமக்கு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிலாம் அது 2000 rupees and repairs and renewals 1500 and director's remuneration 2500 and audit fees 500 and provision for bad and doubtful debt வந்து இங்கே பேட் டெப்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரொவிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால சண்டே டேட்டாஸ்லேருந்து நம்ம 5% கால்குலேட் பண்ணி 480 போடுறோம் ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப will get 12,880 rupees as other expenses. And one more thing, நான் இந்த ப்ராப்ளமில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூஸ்வலாக எல்லா ப்ராப்ளம்லையும் ஒர்க்கிங் நோட்டுக்குன்னு நான் தனியாக ஒரு காலம் போடுவேன் பட் இங்கே வந்து அப்படி நான் போடாமல் ஜஸ்ட் லைக் தட் அந்த ஹெட்டிங்க்கு பக்கத்துலேயே நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பரை நம்ம இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம் பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃபார்மெட்லேயும் போடலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இதில் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் இல்லஸ்ட்ரேஷனே பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் இந்த மாதிரியும் போட்டிருப்பாங்க ஓகே ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன் ஸோ வித் திஸ் நோட்ஸ் ஆன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ஓவர் இப்போ நம்ம அந்த ஃபார்மேட்குள்ளே இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட் அதில் நாம் அந்த values எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணுறோம் ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் விச் இஸ் ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 அது 1,05,000 rupees and other income is 3,500 so altogether 1,08,500 rupees as total revenue. Expenses கீழே பார்த்தீங்க அப்படின்னா working note number 3 that is cost of goods sold that is 33,000 and working note number 4 that is employee benefit expenses that is 24,000 and working note number 5 that is depreciation and amortization expenses that is 9,620 rupees. அடுத்தது other expenses that is working note number 6 அது 12,880 rupees. இப்போ இது எல்லாம் டோட்டல் பண்ணோம்னா will get total expenses value is 79,500 rupees. ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா will get the net profit value that is 29,000 rupees. ஸோ இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்தது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் சரி பேலன்ஸ் ஷீட் ஒர்க்கிங் நோட்லேயும் சரி நான் வந்து ஒர்க்கிங் நோட் நம்பருக்குன்னு ஒரு தனி காலம் கொடுத்துருப்பேன் பட் இந்த ப்ராப்ளமில் வந்து நான் அந்த மாதிரி கொடுக்கல அந்த சப்ஹெட்டிங் சப்டைட்டிலுக்கு நேராகவே நான் ஒர்க்கிங் நோட் நம்பரை கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரியும் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகே ஸோ இல்லை நீங்கள் அதுக்கு ஒரு தனி காலம் போடுறதுனாலும் போடலாம் ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது போட்டிருந்தேன் ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கீழே issued share capital எவ்வளோ இருக்குது ஷேர் கேபிட்டல் வேல்யூ 1 lakh rupees இருக்குது அதில் 3,000 rupees வர வேண்டியது இன்னும் நமக்கு வரல தட் இஸ் கால்ட் கால் இன் அரியர்ஸ் ஸோ அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணால் தான் ஆக்சுவல் வேல்யூ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும் தட் இஸ் 97,000 rupees. அடுத்தது ரிசர்வ்ஸ் இன் சர்ப்ளஸ் நான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்லையும் இதை சொல்லுவேன் சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து இந்த ரிசர்வ்ஸ் இன் சர்ப்ளஸ்க்குன்னு தனியாக ஒரு ஒர்க்கிங் நோட் நம்பர் கொடுத்து அதை தனியாக காமிப்பாங்க பட் இங்கே இந்த டெக்ஸ்ட் புக்கை பொறுத்தவரையும் புக் ஆன்சர் இஸ் கிவன் as shareholders fund which is inclusive of reserves and surplus அதனால நானும் இந்த reserves and surplus shareholders fund கீழே சேர்த்துட்டேன் பட் உங்களுக்கு அது தனியாக தெரியணுங்கிறதுக்காக reserves and surplus போட்டு அதை போல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகே now reserves and surplus கீழே என்ன வரும் அப்படின்னா இந்த வருஷத்தோட net profit which we have found with the help of profit and loss account அது வந்து 29,000 rupees. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னாலே கிரெடிட்ல எல்லாமே இன்கம் தான் வரும் ஸோ இந்த ப்ராஃபிட்டும் வந்து என்னன்னா we have retained with us ஓகே அதனால இதையும் நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணுறோம் இது போன வருஷம் நம்ம சம்பாதிச்ச ப்ராஃபிட்டாக இருக்கலாம் இல்லை அதுக்கு முந்தின வருஷமாக இருக்கலாம் பட் இந்த பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து நாம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்காம கையிலேயே வச்சுருக்கோம் தட் இஸ் கால்ட் ரீடைன்ட் ஏர்னிங் ஸோ அதுதான் இந்த 22,500 rupees அதையும் இந்த வருஷ ப்ராஃபிட்டோட நாம் சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும் இல்லையா என்ன கொடுப்போம் டிவிடெண்ட் கொடுப்போம் வர லாபத்தில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுக்கறதுக்கு பேர் டிவிடெண்ட் ஸோ அப்படி நாம் இந்த வருஷம் ஃபைனல் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்கணும்னா 20% ஃப்ரம் ஷேர் கேபிட்டல் ஸோ 97,000லேருந்து 20% அப்படிங்கிறது 19,400 rupees ஓகே ஸோ அதை லெஸ் பண்ணணும் இந்த ரிசர்வ்ஸ்லேருந்து அதை லெஸ் பண்ணணும் லெஸ் இன்டீரியம் டிவிடெண்ட்னு தனியாக கொடுத்துருக்காங்க இன்டீரியம் டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ அந்த வருஷம் முழுக்க நம்ம சம்பாதிச்ச லாபத்தை தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் பட் இது வந்து என்னன்னா சில சமயம் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் வரலாம் அப்படி இருக்கிறப்போ அந்த வருஷ பாதியிலையோ இல்லை கால்வாசிலையோ அதாவது ஒரு 3 monthsல இல்லை 6 monthsல வந்து அவங்க வர்ற லாபத்தில் கொஞ்சோண்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க தட் இஸ் கால் இன்டீரியம் டிவிடெண்ட்
ஸோ அப்படி இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நாம் இந்த ரிசர்வ்ஸ்லேருந்து லெஸ் பண்ணணும். அப்படி லெஸ் பண்ணுறப்போ will get reserves in surplus value as 27,100 rupees. ஸோ இப்போ shareholders fund and reserves in surplus ரெண்டு டோட்டல் பண்ணுறப்போ the overall value we get as 1,24,100 rupees. அடுத்தது current liabilities. ஸோ current liabilities கீழே sundry creditors. Creditors அப்படிங்கிறது நம்ம வாங்கின பொருளுக்கு அந்த வருஷமே செட்டில் பண்ணுற அமௌண்ட்டை தான் creditors அப்படிம்போம். ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை தான் நம்ம sundry creditors அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். that is 16,800 rupees. அடுத்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட். இந்த வருஷம் நம்ம பேங்க் பேலன்ஸில் நம்ம போட்டு வச்சிருந்த காசை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம். பட் அடுத்த வருஷம் அதை நம்ம பே பண்ணலாம். ஸோ அதனால் அதை கரண்ட் லயபிலிட்டிஸு கீழே போட்டிருக்கோம். தட் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட், தட் இஸ் 12,200 rupees. வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது பேலன்ஸ் ஷீட்லேயும் வரணும். இங்கே அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இன்னும் கொடுக்காம வச்சுருக்கோம், அதுவும் கடன் தான். ஸோ அதனால கரண்ட் லயபிலிட்டிஸு கீழே வருது. அடுத்தது ஃபைனல் டிவிடெண்ட். ஃபைனல் டிவிடெண்ட்டை நம்ம அங்கே லெஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் லெஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ்க்குள்ளே நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்து அதை கரண்ட் லயபிலிட்டிஸ்க்குள்ளே போடுறோம். ஸோ அதுதான் இங்கே ஃபைனல் டிவிடெண்ட் காமிச்சிருக்கோம். ஸோ டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் இஸ் 49,400 rupees. அண்ட் ஒன் மோர் திங் நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே சொல்ல மறந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் மேம் ஃபைனல் டிவிடெண்ட் வந்து நம்ம கரண்ட் லயபிலிட்டிஸில் ஆட் பண்ணிட்டோம் அண்ட் ரிசர்வ்ஸில் லெஸ் பண்ணிட்டோம், அப்போ இன்டீரியம் டிவிடெண்ட்டும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்குற வேல்யூ தானே, அப்போ அதையே நம்ம லெஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்டீரியம் டிவிடெண்ட்டுங்கிறது எப்போ அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய லாபம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இன்டீரியம் டிவிடெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் அது வந்து நம்மளோட எக்ஸஸ் ப்ராஃபிட்லேருந்து தான் கொடுக்குறமே தவிர இது வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, நம்ம அதிக லாபம் சம்பாதிச்சோம், பட் இதே மாதிரி இன்டீரியம் டிவிடெண்ட் அடுத்த வருஷமும் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அதனால தான் அதை டிடெக்ட் பண்ணல, நம்ம என்ன அமௌண்ட்டை கொடுக்கணுமோ அதை மட்டும் நம்ம கரண்ட் லயபிலிட்டிஸில் காமிச்சிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் கரண்ட் அசெட்ஸ். இப்போ அசெட்ஸுக்கு கீழே வரும். ஸோ நான் கரண்ட் அசெட்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் இஸ் 50,000 rupees. அதில் டெப்ரிஷியேஷன் இதெல்லாமே வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த 7,000 டிடெக்ட் பண்ணுறப்ப வில் கெட் 43,000 rupees. அடுத்தது மோட்டார் வெஹிக்கல் இஸ் 37,000 rupees. அதில் டெப்ரிஷியேஷன் வந்து 620 rupees, தட் இஸ் 36,380 rupees. மெஷினரி 80,000 rupees. அதில் டெப்ரிஷியேஷன் 2,000 rupees லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 78,000 rupees. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் நான் கரண்ட் அசெட்ஸ் வேல்யூ as 1,57,380 rupees. அடுத்தது கரண்ட் அசெட்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி டேட்டாஸ் 9,600 rupees. சன்ட்ரி டேட்டாஸுங்கிறது என்னது, இந்த வருஷம் நம்ம யாருக்கு பொருளை விற்றோமோ அவங்க நமக்கு தர வேண்டிய அமௌண்ட். ஓகே, ஸோ அது அவங்க இந்த வருஷமே செட்டில் பண்ணி ஆகணும், அதை அடுத்த வருஷத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால தான் அது கரண்ட் அசெட்ஸுக்கு கீழே வருது. ஸோ தட் இஸ் 9,600. அதில் நியூ ப்ரொவிஷன் வந்து 5%. அந்த 480 rupees லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 9,120 rupees. க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறதும் இந்த வருஷத்தோடைய ஸ்டாக் வேல்யூ தான் இது, அது அடுத்த வருஷம் வேறு மாதிரி மாறலாம். அண்ட் தட் வில் பி கன்வெர்டட் அஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஃபார் நெக்ஸ்ட் இயர். ஸோ அது 6,000 rupees. அண்ட் இந்த வருஷத்துக்கான கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னா 1,000 rupees. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 16,120 rupees. ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும். பிஃபோர் தட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொல்ல மறந்துட்டு, கண்டிஜென்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, தட் இஸ் அ லயபிலிட்டி. இப்போ வந்து நமக்கு நம்ம மேலே ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காங்க, மான நஷ்ட வழக்கு, அந்த வழக்கு இந்த வழக்குன்னு போட்டு எனக்கு இவ்வளோ ரூபாய் நஷ்டீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் நம்ம கொடுக்க வேண்டியதாகவே இருந்தாலும் இட் இஸ் நாட் நெசசரி தட் வி நீட் டு கிவ் திஸ் இயர் இட் செல்ஃப். ஓகே, அது எந்த வருஷம் ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த எந்த வருஷம் கொடுக்கணுமோ அந்த வருஷம் தான் அது லயபிலிட்டியாக கன்சிடர் ஆகும். அது வரையும் தட் இஸ் அ லயபிலிட்டி, பட் கன்சிடர் இட் அஸ் கண்டிஜென்சி லயபிலிட்டி. அது கடன் தான், பட் இந்த வருஷம் அந்த கடனை அடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் அது இந்த அக்கௌண்டிங் இதுக்குள்ளே அஃபெக்ட் ஆகாது. அது என்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த 2,000 நம்ம கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் நாம் அதை லயபிலிட்டியாக கன்சிடர் பண்ணி பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அக்கௌண்ட்டில் காமிக்கணும். ஓகே, அண்ட் நவ் in the format under equity and liabilities. First வந்து நமக்கு liabilities இருக்குல்ல, shareholders fund is 1,24,100 rupees and non current liabilitiesனு நமக்கு எதுவுமே கிடையாது.
And current liabilities பார்த்தீங்க அப்படின்னா 49,400 rupees. So totally we are getting 1,73,500. Assets கீழே non-current assets பார்த்தீங்க அப்படின்னா that is working note number 4, that is 1,57,380 rupees, and current assets பார்த்தீங்க 16,120 rupees. So the total is 1,73,500 rupees. Therefore the assets and liabilities are getting balanced. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.